இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஒன்ஸ் அகைன் ஒரு புது வீடியோவில் பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யானைக்கல்ல இருக்கிற கிளாசிக் ரைடர் கேஃப் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் நான் இருக்கேன். கடையில் தான் நான் இருக்கேன் நான். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 வெரைட்டிஸ் ஆஃப் ஷவர்மா ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி அதை நம்ம எப்படின்னு சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த வெயில் நேரத்தில் வந்து நம்ம வந்து கூல் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதால ஒரு எடுத்து ஒரு இது பண்ணிக்க போகிறேன். நல்லா இருக்கு, நல்லா சாக்லேட் ஃப்ளேவரு நல்லா இருக்குது. உள்ள ஆக்சுவலாக என்ன நல்லா உள்ள ஒரு சில சாக்லேட்ஸோட சிப்ஸ் இதெல்லாமே உள்ள இருக்குது. அதை இது பண்ணல. ஸோ மேலாப்ப நான் வந்து டக்குன்னு எடுத்து குடிக்கிறதுக்காக குடிச்சிருக்கேன் நான். அடுத்ததாக நம்ம ட்ரை பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஓரியோ ஐஸ்கிரீம் வித் நல்லா அந்த சாக்கோ சிப்ஸ் ப்ளஸ் அந்த ஓரியோ பிஸ்கட்ஸு இதெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஹீட்டுக்கு வந்து என்ன இருக்குது, லைட்டாக உருகிடுச்சு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லுக்கு பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது. ஆக்சுவலாக பிஸ்கட் தான், நான் அந்த ஐஸ்கிரீம் எடுக்கல. சூப்பர். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே கரெக்டான ஒரே ஃப்ளேவரில் தான் இருக்குது. ஸோ இதுவும் சாக்கோ சிப்ஸ் அண்ட் சாக்லேட்ஸு, இதுவும் சாக்கோ சிப்ஸ் அண்ட் சாக்லேட்ஸு வித் எக்ஸ்ட்ரா இது என்ன சொல்லுவேன், இதில் வந்து மில்க் இருக்குனால அது ஒரு தனி ஒரு ஃப்ளேவராக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொஜிட்டோ. சியர்ஸ். சீரியஸாக நம்ம இந்த கூல் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெயில் இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அவசப்படுவோம். நல்லா அப்சூட் ஃப்ளேவர் மின்ட்டு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. ஷவர்மா ஆல் டைம் ஃபேவரட்டு ஸ்நாக்ஸு. சீரியஸாக லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா சிக்கன் ஸ்டஃபிங் உள்ள நிறைய லோன்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. எங்கள் ஷவர்மாவும் பார்க்குறது நல்ல பெரிய சைஸ் ஷவர்மாவாக இருக்குது. ஒன்று சாப்பிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். மைனஸ் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் எதுக்கு நான் மைனஸ் வச்சுக்கிறேன். ஷவர்மா பொறுத்தவரை சீரியஸ் எனக்கு மைனஸ்லாம் உள்ள அந்த ஸ்டஃபிங்கோட கரெக்டாக அந்த இது இல்லாமல்னா சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கரெக்டாக சூச்சப்படாமல் அந்த எக்ஸ்ட்ரா மெனு வாங்கிடணும். ஷவர்மா பொறுத்தவரை வெஜ்ஜீஸு அந்த உள்ள சிக்கன் ஸ்டஃபிங்ஸு அந்த கரெக்டான ப்ரொபோர்ஷனில் மைனஸு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒன்று சாப்பிட்டாலே போதும்னு நினைக்கிறேன்.
ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்ஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம இப்போதைக்கு டேஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா பெரிய இதாக இருக்குது. உள்ளே என்னென்ன இருக்குன்றதை காட்டுறேன். மயனேஸு அண்ட் அந்த சிக்கன் பேட்டி ப்ளஸ் வெஜிடபிள்ஸு லைக் ஒரு ஆஃப் பாயில் மாதிரி ஒன்று இதில் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஃபைட்டு போவோம். லைட்டாக ஒரு சின்ன ஒரு வெஜிடபிள்ஸ் சரியாக கிடைக்கவே இல்லை நான். அதனால் டேஸ்ட்டு கரெக்டாக வாயில் விட்ட மாட்டேங்குது. அந்த வெஜிடபிள்ஸு அந்த சிக்கன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது உள்ள நல்லா சாஸு மைனஸ் இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய சாஸ் போட்டுருக்காங்க. லைட்டாக சின்ன ஒரு உரப்பு. அந்த சிக்கனில் வந்து இது லைட்டாக ஒரு கசப்பு இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. எப்படி சொல்ல, பேட்டி வந்து நல்லா வெந்திருக்கு. குச்சால டக்குன்னு வருது. ஸோ நம்ம இப்போ அடுத்ததாக வந்து சிக்கன் சாண்ட்விச் நம்ம போகிறோம். நல்லா அந்த சாண்ட்விச் அந்த ஒரு ஹோட்டல் பண்ணி நம்ம இது ஒன்று மேக் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து நல்லா டோஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டஃபிங் நல்லா இருக்குது. அண்ட் மைனஸ் டூ மச் ஆஃப் மைனஸ் இருக்குது. ஷவர்மாவோட ஸ்டஃபிங் எக்ஸாக்ட் சேம் ஸ்டஃபிங் தான். ஸோ இவங்ககிட்ட வந்து ஷவர்மாஸ் 11 வெரைட்டிஸ் ஆஃப் ஷவர்மாஸ் இருக்குது. இதை தவிர்த்து இது போக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சாண்ட்விச்சஸ் அண்ட் பர்கர்ஸு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபுட்டை முடிச்சாச்சு. அண்ட் இந்த லொக்கேஷன், இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். நம்ம யானைக்கல், சிம்மக்கல் யானைக்கல் இருக்குல்ல, ஸோ அது பக்கத்தில் அண்ணா சிலைக்கு பக்கத்தில் அழகேந்திரன் ஆட்டோமொபைலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த ஒரு கடை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சைடு வர்றப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பாக வந்து இந்த கடையை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மதுரை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.